நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787111111 என்ற எண்ணை அணுகவும். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அண்ணா சார் போராட்டம் காங்கிரஸுக்கு பெரிய ஆட்சி மாற்ற சிக்கலையே கொடுத்தது. இன்னைக்கு ஜென்சி மாணவர்கள் போராட்டம் மோடிக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்திருக்கு போல தெரியுது. மோடிக்கு பெரிய பிளஸ்ஸா வரும், மிகப்பெரிய பலத்தை மோடிக்கு கொடுக்கும். இந்த நாட்டை மோடி தான் காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கையை இந்துக்கள் மத்தியில் இது கொடுக்கும். இருக்க இடத்த விட்டு ராகுல் பின்னடைவை சந்திப்பாரு, பொறுத்திருந்து பாருங்க. இது வரைக்கும் மோடி விவசாயிகள் போராட்டத்துக்கு இறங்கி வரல, சிஏஏ போராட்டத்துக்கு இறங்கி வரல, அமைச்சர்கள் போல யாருமே கிரவுண்டுக்கு. ஆனால் இந்த போராட்டத்துக்கு இறங்கி வந்திருக்காரு, மோடி பேசியிருக்காரு. அப்ப நமக்கு ஏதோ சிக்கல் இருக்கு, நமக்கு தலைவலியா இருக்குன்னு மோடி நினைச்சிருக்காருல்ல. மக்கள் உணர்வை மதிக்கனால்தான் மோடி 4வது முறையும் பிரதமராக வரப்போறாரு. ஆம் ஆத்மி எப்படி காங்கிரஸ் பிஜேபியை வீழ்த்திட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இவங்க 2 பேருக்குமே சிஜேபி ஒரு சிக்கலா இருக்கும் போல. கார்த்திக் சிதம்பரம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ராகுல் காந்தி வர்றதுங்கிறது வெறும் கனவுங்கிறத புரிஞ்சுடுங்க. அது மட்டும் இல்ல, இங்க தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த தடவை ஆப்பு உண்டு. காங்கிரஸ்கா கண்டிப்பா உண்டு. தோத்து போனவங்க ஒன்று சேர்ந்து ஜெயித்தவங்களை தோக்கடிக்கிறது தான் இயற்கை நீதி, உலக நீதி, லூசர்ஸ் வில் யுனைட்ங்கிறது தான் தெளிவான ஒரு தேதி. தோத்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஜெயித்தவர்களை தோக்கடிக்கிறது அது இயல்பான இது. அப்படின்னா திமுக, அதிமுக, பிஜேபி 3 ஒன்று சேருமா? பார்லிமெண்ட்ல திமுகவினுடைய நிலைப்பாடுகள் பிஜேபிக்கு ஆதரவா இருக்குமா, எதிர்ப்பா இருக்குமா வர்ற காலங்கள்ல? கண்டிப்பா ஆதரவா இருக்கிறதா திமுகவுக்கு நல்லது. திமுக இப்ப கொஞ்சம் சாஃப்டா தான் போகுமா பிஜேபி கிட்ட? ராகுல் காந்தியையும் அந்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவாங்கல்ல ஸ்டாலின் தெளிவா இருக்கிறார். மோடி அமித்ஷாவுடைய ஃபார்முலா இல்ல. எதிர்க்கு எதிரி நண்பன் எடப்பாடி ஸ்டாலின் அதிமுக திமுக சேர்ந்தால் அதை ஏத்துப்பாங்களா தொண்டர்கள்? அதுவே விஜய்க்கு பிளஸ்ஸா போயிடும்ல, இன்னும் கூடுதல் பிளஸ்ஸா போயிடும்ல. கருணாநிதி வாரிசு தான் விஜய். இல்ல அவங்க நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னவங்க சார் கருணாநிதி வாரிசு. அதாவது வெறுங்கையால சண்டை போடுறது வேற, சாதம் உள்ள கரண்டியால சண்டை போடுறது வேறன்னு கலைஞர் சொல்லுவார். என்ன ராஜதந்திர அரசியல் ஈடுபடுறாரு விஜய்? அதாவது அதே கலைஞருக்கு அரசியலை தான் விஜய் ரிப்பீட் பண்றாரு. பிஜேபியை எதிர்க்க வேணாம்னு நினைக்கிறாரோ? இப்ப பிஜேபி எதுக்குனால விஜய்க்கு என்ன லாபம் வந்துட போகுது? விஜய்க்கு காங்கிரஸ் தேவையா, காங்கிரஸுக்கு விஜய் தேவையான்னா இன்னைக்கு உள்ள தமிழ்நாடு பொசிஷன்ல காங்கிரஸுக்கு தான் விஜய் தேவைங்கிற நிலைமை இருக்கும். இயக்குனர் ரஞ்சித் வந்து சொல்றாரு, 8 தலித் மந்திரிகளை கொடுத்து நீங்க என்ன பிரயோஜனம், எங்களுக்கு அதிகாரமே இல்லையே, எங்களால பேசவே முடியலையே, அதே நிலைமை தான் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறார் ரஞ்சித்? சகோதரர் ரஞ்சித் அவர்களே, பட் அவர்கிட்ட நான் சொல்றேன், கால் மேல் கால் போட்டு அம்பேத்கர் இருக்கிறத இந்த மண்ணில் நிரூபிச்சது மோடி. ரஞ்சித்து கொஞ்சமா நன்றியுடன் வேண்டாமா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்த்தைகளிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மதேஷ். மகிழ்ச்சி சார். டெல்லியில மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்திருக்கிறது. மாணவர்கள் போராட்டம், ஜென்சி போராட்டம், மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிரான போராட்டம், நீட் தேர்வு குறித்தான போராட்டம் தமிழ்நாட்டில் வெடித்திருக்கிறது. கல்கட்டாவில், வெஸ்ட் பெங்கால் போன்ற பல இடங்கள்ல வந்து போராட்டம் வெடித்திருக்கிறது. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அண்ணா சார் போராட்டம் காங்கிரஸுக்கு பெரிய ஆட்சி மாற்ற சிக்கலையே கொடுத்தது. இன்னைக்கு ஜென்சி மாணவர்கள் போராட்டம் மோடிக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்திருக்கு போல தெரியுது. மிகப்பெரிய பலத்தை மோடிக்கு கொடுக்கும். இந்த நாட்டை மோடி தான் காப்பாற்ற முடியுங்கிற ஒரு நிர்பந்தத்தை, நம்பிக்கையை இந்துக்கள் மத்தியில, தேசபக்தர்கள் மத்தியில இது கொடுக்கும். மோடிக்கு பெரிய பிளஸ்ஸா வரும். ராகுலுக்கு இருக்க இடத்தை விட்டு ராகுல் பெரிய த்ரெட் வந்திருக்கு. இருக்க இடத்த விட்டு ராகுல் பின்னடைவை சந்திப்பாரு, பொறுத்திருந்து பாருங்க. ஏன் வருது? வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய வெற்றி, மம்தா பானர்ஜியை மீறி சிவந்த அதிகாரியை முன்னிறுத்தி பாஜக மோடி தலைமை பெரிய வெற்றியை பெறுது. அஸ்ஸாம் ஹேமந்த் பிஸ்வா சர்மா மீண்டும் வெற்றி பெறாரு. ஒரு கொஹாய்ங்கிற ஒரு இந்து சமுதாயத்தையும் முஸ்லீமையும் இணைச்சி ஜெயிக்கலான்னா இந்து சமுதாயம் மோடி பின்னாடி, ஹேமந்த் பிஸ்வா சர்மா பின்னாடி தெளிவாக நின்றுட்டாங்க. மிகப்பெரிய ஏமாற்றத்தை ராகுல் சந்திச்சாரு. அவர் கட்சி வெஸ்ட் பெங்காலில் முஸ்லீம் கட்சி, 2 எம்எல்ஏ 2 முஸ்லீமு. இங்கே அஸ்ஸாமில் 18 எம்எல்ஏ 18 முஸ்லீம், ஒரு ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ முஸ்லீம் ஆதரவில்.
கேரளாவில் முஸ்லீம் அவருக்கு சீஃப் மினிஸ்டர் முடிவு பண்ணுறாப்புல. தமிழ்நாட்டில் தோத்து போய் முஸ்லீம் லீக்கோட சேர்த்து ஒரு 4 கட்சி கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டார். இது மட்டும்தான் அவருக்கு தோல்வியிலையும் ராகுலுக்கு ஒரே ஒரு ஆறுதல். புதுச்சேரியில் உசுடுன்னு நினைக்கிறேன், அந்த தொகுதியில் முஸ்லீம் ஆதரவில் ஒருத்தர் ஜெயித்திருக்காரு. 40 விழுக்காடு எடுத்த அவரோட எம்பி கேண்டிடேட்டு அசம்பிளிக்கு நின்று 12 விழுக்காடு எடுத்திருக்கிறாரு. அவர் ஓட்டெல்லாம் விஜய்கிட்ட போயிட்டு. ஸோ இங்க ஒரு முஸ்லீம் கட்சியா குறுகி போய் இந்துக்களின் ஒரே தலைவர் மோடிங்கிற இது வந்து பல மாநிலங்கள்ல உருவாகி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு ராகுல் காந்தி. உண்மையிலே அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சிடும். இல்லை சார், சிஜேபின்றது ஒரு மாணவர் சம்பந்தமான ஒரு சமூக ஆர்வலர்கள் சம்பந்தமான அரசியல் ஒரு கட்சி. குழு. அரசியல் கட்சி. ஆமா, அப்படி ஒரு குழு காங்கிரஸை இதுல இன்க்ளூட் பண்ணவே இல்லை. மனுசுக்குடைய மனைவி கூட அவங்க தீப்தி வந்து காங்கிரஸ் மேல ஆவேசமா பேசியிருக்காங்க. நேற்றுக்கு காங்கிரஸ் சீர்குலைக்கிற விதத்துல அந்த போராட்டத்தை செஞ்சிருக்காங்க. பிரதமர் வீடை நோக்கி போனது வந்து தவறான ஒரு அரசியல்ன்ற மாதிரி அவங்களே விமர்சனம் பண்ணியிருக்காங்களே. அப்புறம் எப்படி காங்கிரஸோட ஒற்றுமைப்படுத்தி சொல்றீங்க? அதைத்தான் நான் சொல்றேன். காங்கிரஸ் இந்த போராட்டத்தை கண்டு எப்படி இதை டீல் பண்ணன்னு தெரியாம, இது பாம்பா கயிறான்னு உறுதி பண்ண முடியாம, நம்மளை கொத்தி நம்மளை 3வது தள்ளிருமோ, நம்மளை ஒண்ணும் இல்லாம பண்ணிருமோன்னு அச்சத்துல இருக்கிறாப்புல காங்கிரஸ். ஆம் ஆத்மி பஞ்சாப்ல காலி பண்ணிச்சு, டெல்லியில காலி பண்ணிச்சு காங்கிரஸை, குஜராத்தில் வரவிடாம பண்ணிச்சு. இந்த சிஜேபி வடபுலத்துல பல ஸ்டேட்டுகளில் காங்கிரஸை முன்னோட பெரிய பலகீனம் அடையக்கூடிய அளவுக்கு பண்ணிருமோங்கிற அச்சம் காங்கிரஸ்காரர்களுக்குள்ளே பலருக்குள்ளே இருக்குது. காங்கிரஸ் தோல்வி முகத்துல இருக்கிற ஒரு பார்ட்டி. சரிங்களா, நீங்க சொல்றதே வச்சு நான் விவாதத்துக்கு வரேன். அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு தானே இது பெரிய இது ஆட்டம் கண்டிருக்குது. இது வரைக்கும் மோடி விவசாயிகள் போராட்டத்துக்கு இறங்கி வரல, அப்புறம் மல்யுத்திய வீராங்கனைகள் போராட்டத்துக்கு இறங்கி வரல, சிஏஏ போராட்டத்துக்கு இறங்கி வரல, அமைச்சர்கள் போல யாருமே கிரவுண்டுக்கு. ஆனால் இந்த போராட்டத்துக்கு இறங்கி வந்திருக்காரு, மோடி பேசியிருக்காரு. இன்னைக்கு வந்து நட்டா முதற்கொண்டு அத்தனை பேருமே போயிட்டு அந்த மன்சூருக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அவரை வந்து உண்ணாவிரத்துல இருந்து அவரை வெளியேற்றி கொண்டு வந்திருக்காங்க. எஸ், இவ்வளவு இது நடந்திருக்குன்னா இறங்கி வந்திருக்காங்கன்னா அப்ப நமக்கு ஏதோ சிக்கல் இருக்கு, நமக்கு தலைவலியா இருக்குன்னு மோடி நினைச்சிருக்காருல்ல. மக்கள் உணர்வை மதிக்கனால்தான் மோடி 4வது முறையும் பிரதமராக வர போறாரு. விவசாய போராட்டத்துல மோடி இறங்கி தான் வந்தாரு. விவசாய போராட்டம் முதல்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் வளர்ச்சி, அதனால வேலை வாய்ப்பை கூட்டணுங்கிறதுக்காக தான் ஆட்சிக்கு வந்தது ஒரு பெரிய ஒரு திட்டத்தோட மோடி இறங்கும் போது விவசாயிகள் மத்தியில போராட்டம் வருது. லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில அர்பன் பீப்புளெலாம் கெய்னர்ஸ் ஆகும்போது நம்ம விவசாயிகள் நிலத்தை இழந்து லூசர்ஸ் ஆயிடுவோம், நிலத்தை இழந்துட்டோம்னா அப்புறம் அனாதை ஆயிடுவோம்னு அவங்க நிலத்துக்காக அவங்க போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை வந்து ராகுல் காந்தி மோடிக்கு எதிராக எது பண்ணினாலும் அது சரி, இவங்க லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷனை கொண்டு வந்ததே இவங்க காங்கிரஸ் தான், நரசிம்மராவ் தான். அவரோட கொள்கையை நான் மதிக்கிறேன். நரசிம்மராவ் நான் அன்னைக்கு குறை சொல்ல வரல. ஆனால் ராகுல் காந்தி முழுக்க தான் எந்த கொள்கையில வந்தோமோங்கிறதையும் மறந்து மோடிக்கு எதிராக என்ன ஆயுதம் கிடைச்சாலும் அதை தனிநபர் வெறுப்புல வந்து அந்த விவசாய போராட்டத்துக்குள்ள ராகுல் காந்தி கலந்துகிட்ட பிறகு மோடி வந்து நம்ம ஓட்டர்ஸ் கூட சேர்ந்து ராகுல் காந்தி நம்மளை எதிர்க்காரன்னு சொல்லும்போது விவசாய போராட்டத்துக்காக லேண்ட் அக்விசிஷனை ஆட்சி காலகட்டத்திலே அவர் பின்வாங்கினார். நான் மறுக்க வரல. ராஜஸ்தான் தேர்தல் தோல்வியும் அதுக்கு ஒரு காரணம். ஆனா இந்த போராட்டம்ங்கிறது வந்து இப்போ முரளி மனோகர் ஜோஷியே மாணவர்களை சாஃப்டா டீல் பண்ணணும்னு சொல்றாரு. ஏன்னா இதுக்குள்ள மோடி ஓட்டர்ஸும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. மோடி எதிர்ப்பாளர் 75% 80% இருக்கிறான். மோடி ஓட்டர்ஸ் ஒரு 20% அறியாத சிறு பிள்ளைகள் வந்து உள்ள இருக்கிறாங்க. குப்தா, தீக்ஷித், இந்த மாதிரி சபிக்ஸ் வரக்கூடிய மோடிக்கு ஓட்டு போடக்கூடிய மோடியோட பேக்கிங் கம்யூனிட்டியில உள்ள ஆட்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, பெருசா இல்ல. ஸோ இது வந்து முழுக்க நமக்கு எதிரானவங்கன்னு இவங்களை முத்திர குத்தாம நம்ம ஆட்களும் கொஞ்சம் பேர் நமக்கு ஓட்டு போடுறோன்னு கொஞ்சம் பேர் சேர்ந்திருக்காங்கிறதையும் மோடி உணர்ந்துகிட்டு துல்லியமா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இதுக்கு போறாரு. இன்னும் சொல்ல போனா முரளி மனோகர் ஜோஷி இவங்களை சாஃப்டா டீல் பண்ணுன்னு சொல்றதையும் ஒரு மூத்த தலைவர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனையா தான் மோடி எடுக்கிறாரே தவிர இதுல வீம்பு பிடிக்கிறதுக்கோ நீயா நானா போட்டியோங்கிற இடமே இல்லை. அப்படி வீம்பு பிடிச்சி நிற்கக்கூடிய தலைவர் அல்ல. சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தக்கன என்ன முடிவு எடுக்கணுமோ எப்படி நகரணுமோ அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஞானி மாதிரிப்பட்டவர் தான் மோடி தவிர நீங்க நீயா நானா போட்டிக்கெல்லாம் மோடி இங்க இல்லை. அந்த பொறாமையிலும் அந்த பொச்சரிப்பிலையும் நம்ம குடும்பத்துக்கான பதவி மோடி கிட்ட போயிட்டேன்னு வயிறு எறிகிறது வந்து அந்த சோனியா காந்தி, அவங்க 2 பிள்ளைங்க பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும். ஃபியூச்சர்ல பெரிய சிக்கலா இருக்கும் போலயா. ஆம் ஆத்மி எப்படி காங்கிரஸ் பிஜேபியை வீழ்த்திட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி
பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் நீங்களே சொல்லிட்டீங்களா, காங்கிரஸ் நம்ம எங்க 3வது போயிடுவோம்னு வந்து போராடுறாங்கன்ட்டு. அப்படின்னும் போது இவங்க 2 பேருக்குமே சிஜேபி ஒரு சிக்கலா இருக்கும் போல தெரியுது. ஆம் ஆத்மி பாஜக வீழ்த்தல்ல, பாஜக தான் முதல்ல வந்தாங்க. காங்கிரஸ் வேற வழி இல்லாம ஆம் ஆத்மி பின்னாடி போய் அடையாளம் இழந்து போச்சு. அதுதான் அங்க நடந்தது. ஆனா 2 பேரையுமே ஆம் ஆத்மி வீழ்த்துச்சு, அதான் உண்மை. டெல்லியை யார் ஆண்டது? 2 பேர் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. உண்மை. நான் ஆம் ஆத்மி மதிக்கிறேன், அவங்க வெற்றியை மதிக்கிறேன். பாஜக மீறி தான் சட்டசபையில் பெற்றாங்க. ஆனா மக்களவை வரும்போது மோடி தான் அங்க பெரிய லெவல்ல நின்னாரு. இதுவரை டெல்லியில மாநில அளவுல அங்கங்க ஆம் ஆத்மி முளைச்சு புதுசா வந்து உருவெடுத்தது இல்ல. அதைத்தான் முதல் சுற்றிலே சகோதரர் சொன்னேனே, நான் தெளிவா சொன்னேனே. ஆம் ஆத்மி வந்து டெல்லியிலையும் பஞ்சாபிலையும் காலி பண்ணிச்சு மாதேஷ். இது வந்து வடக்க பல ஸ்டேட்டுகள்ல காங்கிரஸ் பலகீனப்படுத்திருங்கிறதா நான் சொன்னேன். அதுதான் நடக்க போகுது. மாணிக் தாகூர்களும் ஜோதிமணிகளும் கார்த்திக் சிதம்பரங்களும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ராகுல் காந்தி வர்றதுங்கிறது வெறும் கனவுங்கிறத புரிஞ்சுடுங்க. அது மட்டும் இல்ல, இங்க தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த தடவை ஆப்பு உண்டு. காங்கிரஸ்கா கண்டிப்பா உண்டு. இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி அவங்க உணர்றாங்களே. 60 வருஷத்துக்கு பிறகு மிகப்பெரிய அதிகாரம் கிடைத்து விட்டதாக அவங்க உண்மையிலேயே உண்மை 2 அமைச்சர் கிடைச்சது பெரிய இதுதான். சத்துணவு திட்டம் தொடர்பா காங்கிரஸ் உள்ள இருந்து பெருந்தலைவர் காமராஜர் அந்த இது வைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வெற்றி தான் ஸ்டேட் லெவல்ல. நான் மறுக்க வரல. பட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அவங்க இதுவரை ஜெயித்த நிலைமை மாறும், பொறுத்திருந்து பாருங்க. காங்கிரஸ் விஜய் அப்படியெல்லாம் சேர்ந்தா அது இன்னும் கூடுதல் பலத்தை தானே. விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு. நாளைக்கு அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அது வேற. இருப்பாங்க. ஓ, விஜயோடவே விஜயோட தான் கண்டிப்பா இருப்பாங்க. இப்ப சும்மா நடிக்கிறாங்க. ஓகே. அதாவது அவங்களுக்கு தெரியும் விஜயே 35, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்னா கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆவாப்ல. ஓகே. காங்கிரஸ் வந்து முஸ்லீம் கட்சி தான், இந்துக்களுக்கு விரோதியான முஸ்லீம் கட்சி தான். கேரளாவில் முஸ்லீம் லீக் சொல்லி தான் அவங்க சீஃப் மினிஸ்டர் வச்சாங்க. இப்பவும் அவங்க ஒரு 4 கட்சி கூட்டணியில முஸ்லீம் லீக் அங்க இருக்கு. சோ அது கன்சால்டேட் ஆகும். சோ இதெல்லாம் 40 விழுக்காடுக்கு மேல போகக்கூடிய பலமான அணி தான். அதெல்லாம் மறுக்க வரல. ஆனா எல்லா இதுக்கும் வந்து ஒரு எதிர்வினை இருக்கு. மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். தமிழ்நாட்டிலே மோடி ஜெயிப்பாரு. மக்களவை தேர்தல் வரும்போது பாருங்க, ஜனநாயக முறையில ராகுல் காந்தியை வந்து வீழ்த்தி காட்டுவாரு. 71ல ஜெயித்த இந்திரா காந்தி குடும்ப வெற்றிங்கிறது 2029ல ஒருவேளை மோடி அட்வான்ஸ் பண்ணி கூட எலெக்ஷன் வைக்கலாம். 29ல வந்து தெள்ள தெளிவா காங்கிரஸ் தமிழ்நாட்டிலையும் தோக்கும். மாணிக் தாகூர் தோப்பார், ஜோதிமணி தோப்பார், கார்த்திக் சிதம்பரம் தோப்பார். பார்க்கத்தான் போறீங்க. இது நீங்க ஏதோ ஸ்டாலின் காங்கிரஸ் இல்ல பிஜேபி வீழ்த்துமா காங்கிரஸ தமிழ்நாட்டுல? அப்படின்னா பிஜேபி யாரோடு கூட்டு சேரும்? என்ன புதுசா ஏதாவது அலைன்ஸ் உருவாகுமா? திமுக என்ன ரோல் எடுக்கும்? நிறைய விவாதம் இருக்கே. காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது உடையவே விடையாது. வெற்றி பெற்ற கூட்டணி வெற்றி தொடருங்கிற சூழ்நிலையில சட்டமன்ற தேர்தலே தோத்த பிறகு அவங்க போயிட்டாங்க, இன்னொரு இடத்த பிடிச்சிட்டாங்க. அப்போ போகும்போது அரசியல் அரங்கத்துக்குள்ள வாஜ்பாய் 98ல ஜெயிப்பாருன்னு யாரு கண்டா? இது பர்கூர்ல தோத்த ஜெயலலிதா வந்து 98ல எப்படி எமர்ஜ் ஆவாங்கன்னு யார்? சார் வரலாறு விட்டுருங்க சார், அடுத்து நடக்க போறத சொல்லுங்க. அதாவது மாணிக்கம் தாகூர் தோல்வி அடைவார், ஜோதிமணி தோல்வி அடைவார். பிஜேபி தோற்கடிக்கும்னா பிஜேபி திமுக கூட சேருமா, இல்ல பிஜேபி தனியார் நின்று ஏதாவது அரசியல் பண்ணுமா? என்ன ரோல் எடுப்பாங்க? 98 நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னீங்க. 98 இல்ல, 67 இல்ல, 77 இல்ல, எல்லா காலகட்டம் 77 இந்தியா இல்ல, தோத்து போனவங்க ஒண்ணு சேர்ந்து ஜெயித்தவங்களை தோற்கடிக்கிறது தான் இயற்கை நீதி, உலக நீதி. லூசர்ஸ் வில் யுனைட்ங்கிறது தான் தெளிவான ஒரு தேரி. தோத்தவர்கள் ஒண்ணு சேர்ந்து ஜெயித்தவர்களை தோற்கடிக்கிறது அது இயல்பான இதுதான். அப்படின்னா திமுக, பாஜக, அதிமுக என்ன ரோல் எடுக்கும்? என்ன நீங்க சொல்றது ஒரே குழம்புதே. அதெல்லாம் எப்படி? அது குழம்பாதீங்க, காலம் வரும்போது எல்லாம் உங்களுக்கு தெளிவு வரும். திமுக, அதிமுக, பிஜேபி 3 ஒண்ணு சேருமா? எல்லாமே தோத்தவங்க எல்லாம் ஒரு அணியில சேர்ந்து தான் தீரணும். வெற்றி பெற்றவங்களை தோற்கடிச்சு தான் தீரணும். 67ல இதுதான் நடந்தது. பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, முதறிஞர் ராஜாஜியும். 77ல ஜெயபிரகாஷ் நாராயணன் இதைத்தான் செய்து வச்சாரு. மொரார்ஜி, வாஜ்பாயி, சரண் சிங், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாத்தையும் சோசியலிஸ்ட், லோக்டல், காங்கிரஸ்வோ, ஜன்சங் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஜெயபிரகாஷ் நாராயணன் இதை தான் செய்தாரு. இதே தான் லாலுவும் நிதிஷும் சேர்ந்து செய்தாங்க. இதுதான் நாங்க 98ல வாஜ்பாய், ஜெயலலிதா, அண்ணன் வைகோ, ஐயா ராமதாஸ், சுப்பிரமணியம் சாமி, வாழப்பாடி ராமூர்த்தி எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற்ற திமுக தமாகவை பதவி ஒன்னதா என்னதா இதுதான் திமுக தமாகன்னு தோக்கடிச்சோம். அப்படி ஒரு வரலாறு இப்ப 2029ல கண்டிப்பா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அந்த வரலாறு திரும்பும். அதாவது எலியும் பூனையும் சேரும், கீரியும் பாம்பும் சேரும், ஆர்எஸ்எஸும் தீகாவும் சேரும்ன்ற மாதிரி இருக்கு. நீங்க தீகாவுக்கெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, மொத்தம் ஒரு 500 உதாரணத்துக்கு சொன்னேன். தீகாவுக்கு அதுல ஒரு 50 பேர் ஊடகத்துல இருக்காங்க. நீங்க அதுல 50-50 நீங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் பீக்கெல்லாம் ஒரு போல்ஸே கிடையாதுங்க. நீங்க இதெல்லாம் இப்படி சேரும்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது திமுகவும் பிஜேபி சேரப்போதா?
திக அரசியல் இயக்கமே இல்ல. திமுகவும் பிஜேபியும் சேரப்போதா? ரவீந்திரன் துரைசாமி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சேருமா? அது நடக்குமா? அதுல தான் இன்னொரு கோஷ்டி என்ன பண்ணுதுன்னா, பிஜேபியை தவிர்த்துக்கிட்டு திமுகவும் அண்ணா திமுகவும் இது தேமுதிகவும் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து தோக்கடிச்சா நல்லா இருக்கும்னு இன்னொரு குரூப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படி ஒண்ணு வந்தா? பிரதமர் வேட்பாளர் இல்லாமலே நம்மளால ஜெயித்த முடியும், பலம் இருக்குது. இது வரைக்கும் ஜெயிச்சோமே அந்த மாதிரி. நம்ம இப்படி சேர்ந்து நின்னோம்னா கிறிஸ்டின் முஸ்லீம் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு கோஷ்டி போயிட்டு இருக்குது. நம்ம சொல்றோம் மோடியோட இது வந்து அவரோட சிக்னேச்சர் வந்து அவரோட வெற்றி இது வந்து இந்தியாவில் பல மாநிலங்களை தொடர்ந்து தமிழ் மண்ணிலும் கூடுதல் வெற்றியாட்டு 2029 மக்களவை தேர்தல் ஃபார்முலாவெல்லாம் பார்த்தா பிஜேபி எல்லாருமே அப்போ ஒதுக்கிடுவாங்க போல தெரியுது. ஒண்ணு திமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் ஏதாவது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. அது நடக்குமா அப்படின்னு நான் கேட்கறேன். திரும்ப அந்த புள்ளியில் தோத்தவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க மதேஷ், நீங்க பொறுத்திருந்து பாருங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணும்ல. எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜயார் எலெக்ஷன் தான். சரி, அந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும். சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜயோட ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் அந்த அணிக்கு உதவும். இல்ல சார், மறுபடியும் கேட்கிறேன். மோடி அமித்ஷா 2 பேரும் ஸ்டாலினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, எடப்பாடிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ணா என்ன? இல்ல அது நீங்க ஆசைப்படுறீங்க. அவங்க இப்ப எந்த பக்கம் சாஃப்டா இருக்கிறாங்க, எந்த பக்கம் நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க பிஜேபி? அவங்க ஜெயிக்கணும், அதுதான். சரி, இப்போ விஜய் அவங்க ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடி கரெக்டா, ஸ்டாலின் கரெக்டா? விஜய் கூட ராகுல் ஃபார்ம் பண்ண மினிஸ்ட்ரிக்கு போகாம எடப்பாடி கூட சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ணா அவங்களுக்கு என்ன இருக்க போகுது? ஓகே, சோ அவங்களுக்கு வந்து ராகுல் தான் எதிரி. ராகுல என்ன வீகத்துல தோக்கடிக்க முடியுமோ அந்த வீகத்தை அவங்க எடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் ராகுலால பாதிக்கப்பட்டிருக்கிறது ஸ்டாலின், பச்சை துரோகம். அதைத்தான் இங்க கர்நாடகாவில் பேசும்போதே காங்கிரஸுக்கு திமுக எவ்வளவு நன்மை செய்து துரோகத்திலே பிறந்து துரோகத்திலே வளரக்கூடிய காங்கிரஸ் எப்படிங்கிறத மோடி தெளிவாக சொன்னார். பட் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த முஸ்லீம் ஓட்டு மயக்கம் அவங்களுக்கு போகல. முஸ்லீம் ஓட்டு மயக்கம் திராவிட முன்னேற்ற போகல. எடப்பாடி தெளிவா இருக்கிறாரு. அவரு RSSம் பாஜக எடுக்க வேண்டிய இஷ்யூவை அவரே எடுத்து பழனி கோயில் இஷ்யூவை இந்துக்கள் இஷ்யூவை கையில் எடுத்துட்டாரு. சரி, ஸோ அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக தெளிவா அந்த ஒரு விஷயம் எடுத்திருக்கிறாப்ல. ஸ்டாலினும் எடப்பாடி மேகதாது இஷ்யூவை கரெக்டா எடுக்கிறாங்க. 2 பேருமே எடுக்கிறாங்க. இல்ல சார், காங்கிரஸுக்கு எதிரானது. பிஜேபி எதிர்ப்பு வேணாம்னு நினைக்கிறது எடப்பாடியா, பிஜேபி எதிர்ப்பு வேணும்னு நினைச்சு திமுக அதே அரசியல பண்ணிட்டு இருக்கா? 2 பேர்ல யார் பண்றது சரி? பிஜேபி எதிர்ப்பு வேண்டாங்கிறத தெளிவா எடப்பாடி முடிவு எடுத்துட்டாரு. கான்பிடண்டா நிற்கிறாரு. 29 வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அவர் என்ன மோடி பிரதமர் தான் இருப்பார், அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, 24 பார்த்துட்டாரு. ஓகே, 14 பார்த்தது ஸ்டாலினுக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க வந்து என்ன கடுமையான காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலும் மற்றபடி இந்த CPM CPI இவங்க கூட இணைஞ்சு அமீர் இவங்க கூட இணைஞ்சு ஒரு அரசியலும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம சகோதரர் மூன்றாவது அணி மாதிரி அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. நான் அவரை குறை சொல்லல. அவரு ஃபைட் பண்றாரு, இப்படி லாபத்துக்காக பண்றாருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு உணர்வுக்கு பண்றாரு. நம்ம உணர்வுக்கு பண்ற மாதிரி அவர் உணர்வுக்கு பண்றாரு. நான் அதை வேற அவரை நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இவங்களை வச்சு ஒரு இது பண்ணி காங்கிரஸ் தீவிர எதிர்ப்பு பாஜக கிட்ட நெருங்காம ஒரு இதை அவங்க பண்ண நினைக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல திமுகவினுடைய நிலைப்பாடுகள் பிஜேபிக்கு ஆதரவா இருக்குமா எதிர்ப்பா இருக்குமா வர்ற காலங்கள்ல? கண்டிப்பா ஆதரவா இருக்கிறதா திமுகவுக்கு நல்லது. அந்த சூழ்நிலை தான் வருங்கிறத நான் உறுதியா நம்புறேன். இன்னைக்கு வந்து வெளிநடப்பு பண்ணாலே ஆதரவு தான். ஆமா, எடப்பாடி வெளிநடப்பு பண்ணி பாஜக ஆதரவு பண்ணார்ல, அதே மாதிரி வெளிநடப்பு பண்ணாலே ஆதரவு தான். திமுக இப்ப கொஞ்சம் சாஃப்டா தான் போகுமா பிஜேபி கிட்ட? ராகுல் காந்தியையும் அந்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவாங்கல்ல ஸ்டாலின் தெளிவா இருக்கிறாரு. ஆனா அவங்க பண்ண துரோகம் மோடி அமித்ஷாவுடைய ஃபார்முலா இல்ல, எதிர்க்கு எதிரி நண்பன். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்துருச்சு. ராகுல் காந்தி சோனியா காந்தி குடும்பத்தை காலி பண்ணிடணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அது இல்லைன்னா என்னங்க மதேஷ், எவ்வளவு பெரிய பச்சை துரோகம். மாணிக் தாகூரை வச்சு இந்த ராஜ்சபா இது கொடுத்தார ஒருத்தர், ஆமா, பிரவீன் சக்கரவர்த்தி வச்சு என்ன அழிச்சாட்டியம் பண்ணீங்க? துரோகத்துல பிறந்த கட்சியோட துரோக வேலை கொஞ்சம் நஞ்சமா? சரி, ஆனா அவங்களுக்கு இங்க தானே ஆடுகளம். திரு விஜய் அவர்கள் தான் ஆடுகளம். அதாங்க அவர் தான். ராகுலுக்கு இங்க இந்துக்கள் மத்தியில ஓட்டு இல்லை. கிறிஸ்டின் முஸ்லீம் அவருக்கு கன்சால்டேட் ஆவாங்க. ஓகே, நீங்க தனிச்சு நின்னாலும் சரி, என்ன சூழ்நிலை எடுத்தாலும் கிறிஸ்டின் முஸ்லீம் ராகுல்கிட்ட கன்சால்டேட் ஆவாங்க. அப்படி இருக்கும்போது மோடி கூட சேர்றதுனால திமுகவுக்கு லாபம் தானே தவிர நஷ்டம் கிடையாது. எடப்பாடி ஸ்டாலின் அதிமுக திமுக சேர்ந்தால் அதை ஏத்துப்பாங்களா தொண்டர்கள்? அதுவே விஜய்க்கு பிளஸ்ஸா போயிடும்ல, இன்னும் கூடுதல் பிளஸ்ஸா போயிடும்ல? ஏத்துக்கிறதுங்கிறது வந்து
கண்டிப்பா அவங்க தோல்வி அடைந்த சூழ்நிலையில 2 பேருமே ஒருத்தர் அதிகாரத்துல இருந்து ஒருத்தர் ஆட்சியில இல்லாம இருக்கும்போது சேர்ந்தா அந்த ஏத்துக்கிறதுங்கிற பிரச்சனை நீங்க வரத்தான் செய்யும். 2 பேருமே அதிகாரமற்றவரா இருக்கிறாங்க. ஓகே. அதிகாரத்தை ஒருத்தரை நம்பி வெற்றி பெற்ற 13 பேர் துரோகம் பண்ணி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த துரோகிகளுக்கு எதிராக திமுக தொண்டர்கள் நிற்பாப்புல. அண்ணா திமுக தொண்டர்கள் மோடி தலைமைன்னா ஏற்கனவே ஏத்துக்கிட்டு தானே நிற்கிறாங்க. அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே. சரி, ஓகே. தர்மேந்திர பிரதானை ஏன் இவ்வளவு காப்பாத்துறாங்க? ஏன்னா தர்மேந்திர பிரதானை சுற்றி தான் இந்த போராட்டமே ஆரம்பிச்சது. ஆனால் ஏன் மோடி இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அவருக்கு? தர்மேந்திர பிரதான் வைக்க குறி மோடி மேல வைக்கக்கூடிய குறி. நீங்க ஒரு பேப்பர் லீக்குக்கு வந்து எத்தனை மாநில கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணியிருக்காங்க? கேரளாவில் பண்ணியிருக்காங்களா? எந்த ஊர்ல பண்ணியிருக்கிறாங்க? அப்போ ஒரு பேப்பர் லீக்குக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்றதுன்னா அது வந்து இருக்க இடம் கொடுத்தா கதையாட்டு பிரதான கைவிட்டா அடுத்தால மோடியை நோக்கி குறி வைப்பாங்க. இல்ல சார், 5 வருஷத்துல 3 முறை பேப்பர் லீக் ஆயிருக்கு சார். பொறுப்பேற்கணுமே இல்லையா ஒரு அமைச்சர்? அதுவும் இந்தியா போன்ற அதோ மோடி வந்து அப்படியே நாட்டையே பாதுகாத்துட்டாருன்னு நீங்கெல்லாம் மோடி லாயலிஸ்ட் அப்படியே இது பண்றீங்க, பெருமை பேசுறீங்க. ஆனா இந்த நாட்டுல ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து காப்பாற்ற முடியல உங்களால. அதை விட்டுறீங்க. ஒரு தேர்வு கொஸ்டின் பேப்பரை உங்களால பாதுகாப்பா கொடுத்து அதை தேர்வு நடத்த முடியல உங்களால. நாட்டின் பெருமை நிலைநாட்டுறார், நாட்டை பாதுகாக்கிறங்கிறதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. நாட்டின் மானத்தை காப்பாற்றினவர் தான் சோனியா காந்தியை தோற்கடிச்சு. பட் ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் எங்கேயும் இருக்காது. சின்ன சின்ன தவறுகள் நடக்கும். அதுக்கு அமைச்சரையே ரிசைன் பண்ண சொல்றதுக்கு எப்படி நியாயமாகும்? எத்தனை மாநில அமைச்சர்கள் டிஎன்பிசி முறைகேடுகள் இதுக்கெல்லாம் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில திரு விஜய் அவர்கள் இந்த நீட்டுக்கு எதிராக நீட்டையே முற்றுமுதலமா ஒழிக்கணும்னு போராட்டம் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. பாலநிலத்துல நடக்குது. கம்யூனிஸ்ட் இதுல போராட்டத்தை எல்லாம் விட்டுருங்கன்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்குது. அதே போல ஆதவர்ஜனா ஓப்பனாவே அவரு அந்த ராப் பாடகர்கிட்ட சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நீங்க தலையிடுறீங்க, இது எதுக்கு உங்களுக்கு? நமக்கு பார்லிமெண்ட்ல நம்பர்ஸ் அதிகமா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இதெல்லாம் இது பண்ண முடியும், இதை விட்டுட்டு வேற வேலையை பாருங்கன்னு சொன்னதாக அவர் சொல்றாரு ஒரு கருத்தை. ஒண்ணுமில்ல, கருணாநிதிக்கு வாரிசு தான் விஜய். கருணாநிதி வாரிசு தான் விஜய். இல்ல அவங்க நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னவங்க இல்ல சார் கருணாநிதி வாரிசு. அதாவது வெறுங்கையால சண்டை போடுறது வேற, சாதம் உள்ள கரண்டியால சண்டை போடுறது வேறன்னு கலைஞர் சொல்லுவார். சரி, எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி வேணாலும் சண்டை போடலாம், ஆளுங்கட்சியா இருக்கும்போது பார்த்து சண்டை போடணும், அது ஒரு கன்சிலேட்டரி ப்ரொசீடிங்ஸ்ல போகணும், ஒரு சமரச தன்மையோட போகணும்னு கலைஞர் சொல்லுவார். என்ன ராஜதந்திர அரசியல் ஈடுபடுறாரா விஜய்? அதாவது அதே கலைஞருக்கு அரசியல தான் விஜய் ரிப்பீட் பண்றாரு. பிஜேபியை எதிர்க்க வேணாம்னு நினைக்கிறாரோ? இப்போ பிஜேபி எதுக்குனால விஜய்க்கு என்ன லாபம் வந்துட போகுது? இல்ல சார், காங்கிரஸ் கூட இருக்கோம்ல நம்ம அப்படின்னும் போது காங்கிரஸ் அதனால விட்டுட்டு போறாங்க. காங்கிரஸ் விஜய் கூட தான் நிற்பாப்புல. ஓகே. ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய்க்கு காங்கிரஸ் தேவையா, காங்கிரஸுக்கு விஜய் தேவையான்னா இன்னைக்கு உள்ள தமிழ்நாடு பொசிஷன்ல காங்கிரஸுக்கு தான் விஜய் தேவைங்கிற நிலைமை இருக்கு. நீங்க போட்ட கணக்கு ஒண்ணு, நடக்கிறது வேற. ஸ்டாலின் வந்து காங்கிரஸுக்கு துரோகத்தை மேகதாது விஷயத்துல வச்சு அடிச்சு நொறுக்கிறாரு. துரோகி நீ கர்நாடகாவில் மேஜர் போல்ஸுங்கிறனால கர்நாடகாவுக்கு ஆதரவா இருக்கான்னு காங்கிரஸை தான் அடிக்கிறாப்புல. எடப்பாடி பழனிசாமி மேகதாது விஷயத்துல ஸ்டாலினையும் விஜயும் அடிச்சு அதையும் தாண்டி காங்கிரஸ் அடிக்கிறாரு. விஜய் கிட்ட 2 மந்திரியை டிராப் பண்ணுன்னு சொல்றாப்புல. ஸோ இப்போ இந்த சூழ்நிலை காங்கிரஸுக்கு தான் விஜய் தேவைங்கிற நிலைமை வந்துடுச்சு. 2 மந்திரியை டிராப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க விஜய். எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். நான் பார்த்து அறிக்கை சார், பார்லிமெண்ட் தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் அப்ப அணிகள் புதிய அணிகளா இருக்கும், புதிய அரசியலா இருக்கும். அதுவும் எதிரெதிர் துருவமெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி எல்லாம் இருக்குமா சார்? 98ல் எப்படி ஒரு அணி அமைஞ்சு திமுக தமாக தோக்குன்னு நினைச்சாங்க ஆட்சியை பிடிச்சவங்க, அதே நிலைமை தான் எப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தாலும் வரும். திரு ரஞ்சித் அவர்கள், இயக்குனர் ரஞ்சித் வந்து சொல்றாரு, 8 தலித் மந்திரிகளை கொடுத்து நீங்க என்ன பிரயோஜனம், எங்களுக்கு அதிகாரமே இல்லையே, எங்களால பேசவே முடியலையே, அதே நிலைமை தான் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறார் ரஞ்சித்? இது தலித் அரசியல்ல அடுத்த பரிணாமத்துக்கு போறாங்க. வாழ்த்துக்கள் சகோதரர் ரஞ்சித் அவர்களே. பட் அவர்கிட்ட நான் சொல்றேன், கால் மேல் கால் போட்டு அம்பேத்கர் இருக்கிறத இந்த மண்ணில் நிரூபிச்சது மோடி. நன்றி உணர்வு கொஞ்சமாவது வேண்டாமா? ரஞ்சித்துக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு வேண்டாமா? ஓகே. ஏன் நீங்க எல்லா அம்பேத்கர் சிலையும் மோடி எப்படி வச்சிருக்கிறாரு? எந்த பிரதமர் அம்பேத்கரை பற்றி பேசினாப்புல? நன்றி உணர்வு, அந்த உண்மையிலே நன்றி உணர்வு, நியாய உணர்வு ரஞ்சித்துக்கு இருக்கும்னா முதல்ல அவர் பிரதமர் மோடியை பாராட்டு. அது எப்படி பாராட்டுவார்? இந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகளை எதிர்த்தவர், முழு மூச்சா தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த அம்பேத்கருடைய ஃபாலோவர் அவர் எப்படி இதை மோடியை பாராட்டுவார்? இந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகள் எல்லாம் எதிர்த்தா சொல்லக்கூடிய அம்பேத்கரை நெஹ்ரு மதிக்கல, இந்திரா காந்தி மதிக்கல, ராஜீவ்காந்தி மதிக்கல, மொரார்ஜி மதிக்கல, அங்க பிபி சிங் கொஞ்சம் மதிச்சாரு. அதுக்கு பிறகு அந்த சக்தி வந்து
அம்பேத்கரால தான் இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அம்பேத்கரால தான் நான் பிரதமர் ஆயிருக்கேன்னு சொன்னது மோடி. பட் கொள்கை எதிரி தானே அம்பேத்கருக்கு, கொள்கை எதிரி. தன் வாழ்நாள் நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னவர் தானே அம்பேத்கர். அது அவர் ஒரு புத்திஸ்டா தான் போனாரே தவிர சனாதன தர்மத்துக்கு எதிராக, இந்து தர்மத்துக்கு எதிராக, இந்திய மண்ணில் தோன்றின இன்னொரு மதத்துக்கு தான் போனாரே தவிர அந்நிய மதத்துக்கு அவர் போகல. அந்த இடத்துக்குள்ள அம்பேத்கரை நான் மதிக்கிறேன். பட் நீங்க என்ன பார்க்கணும்னா, மோடியை அம்பேத்கரின் மறுபக்கமா நினைச்சுதான் பிரியங்கா காந்தியும் மணிசங்கரையரும் விமர்சிச்சாங்க. அப்போ மாயாவதியை கேட்டாங்க, என்ன நீச்சுன்னு சொல்லணும், ஷெட்யூல் காஸ்ட் நீச்சா மற்ற நீச்சான்னு எல்லாம் கேட்டாங்க. அப்போ நீங்க இழிவான ஒருத்தர் பிரதமராக வரக்கூடாதுங்கிற ஒரு விமர்சனத்தை மீறி இந்திய மண்ணில் வந்திருக்கிறாரு மோடி. அப்போ அவரோட வெற்றி ஓபிசிகளுக்கு மட்டுமல்ல, அட்டவணைப்புரி மக்களுக்கான வெற்றிங்கிறத முதல்ல இவர் ராம்தாஸ் அதவலே, உதித் ராஜ், ராம்விலாஸ் பஸ்வான், சிராக் பஸ்வான் இவங்களை போல சகோதரர் ரஞ்சித்தும் ஏத்துக்கிட்டு பேசணும். நீங்க கால் மேல் கால் போட்டு அம்பேத்கர் இருக்கக்கூடிய அந்த சிலையை தான் அம்பேத்கர் சென்டர்ல டெல்லியில மோடி வச்சிருக்காரு, எல்லா இடத்துலயும் மோடி அதில் வச்சிருக்காரு. காரணம் அட்டவணை மக்களுக்கு ஒரு சோசியல் எலிவேஷன் வரணும்னு தான் அம்பேத்கரோட அந்த சிலையை அந்த மாதிரி மோடி வச்சிருக்காருன்னா, இந்தியாவில் எல்லா இந்துக்களும் ஒன்று சேர்ந்தாதான் RSS நோக்கத்தை, இந்துக்களின் நோக்கத்தை நாளைக்கு நிறைவேற்ற முடியுங்கிறதுல மோடி தெளிவா இருக்கிறார். ஆனா அவர் சேலத்துல அந்த மாதிரி கால் மேல் கால் போட்டு சிலையை வைக்கலன்னு தான் கோவப்படுறாரு. அதை தான் சொல்றாரு. இங்க வராரு, அங்க மோடி வச்சதை பத்தி அவர் அதை நினைக்கல. அவரு இங்க இதுதான் அது பிரச்சனையை நேத்தி கூட பேசி இங்க அவர் வச்சிருக்க பிரச்சனையை நான் வரவேற்கிறேன். அது நியாயம்னு நான் புதிய அரசியல். மோடி தான் அந்த ஒரு சோசியல் எலிவேஷனா இருக்கிறாருங்கிறத நீங்க ஏன் ஒத்துக்கிட மறுக்கிறீங்கிறதா என்னோட கேள்வி. இது நீங்க காலா படத்துல காலா படம் ரஞ்சித் தானே, அந்த காலாவே மோடி தாங்கிறத நான் பேசியிருப்பேன் அந்த காலகட்டத்தில் கூட. அப்ப அவரு ஒரு சைடு வரலாற்றை மறைச்சிக்கிட்டு இன்னொரு சைடை மட்டுமே பேசுறாரு. எல்லா பக்கமும் மோடி தெளிவா இருந்து எல்லா இந்துக்களின் ஆதரவையும் பெறதுனாலதான் 4வது முறையும் அவரால் பிரதமராக வர முடியும். 3 முறை அந்த அடிப்படையில தான் அபரீத ஆதரவு பெற்று வந்திருக்கிறாரு. அவருடைய அபரீத ஆதரவு செல்வாக்கு தான் இன்னைக்கு பலருக்கும் கண்ணை உறுத்துது. அதன் விளைவு அவங்களோட பொறாமையால நடத்தக்கூடிய அவங்களுடைய அந்த எதிர்மறை நடவடிக்கைகள்லாம் மோடிக்கு லாபமாக தான் வரும். இதை மிகப்பெரிய நஷ்டத்தில் அடைய போறது தத்ராத்திய கோத்திர கவுல் பிராமணர், 25% பிராமணர், சனாதன தர்மத்துக்கு தனக்கு மட்டுமே சொந்தங்கிற மாதிரி அந்த சனாதனத்தினோட உண்மையை கூட புரியாம மோடியை இழிவானவர், நான் உயர்ந்த இந்துன்னு பேசக்கூடிய ராகுலுக்கு பெரிய பின்னடைவை கொடுக்கும். மாணவர் போராட்டத்தை கண்டுகொள்ளாத மோடி அரசுன்ற மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. ஏன் இதை முன்கூட்டியே கண்டுக்கல, ஏன் அழைத்து பேசல அப்படின்னு எல்லாம் பிஜேபி எதிர்க்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கு அரசியலை பண்றாரு. அவர் முழுமையா தவறுன்னு சொல்லல, அந்த நிர்வாக ரீதியாக உள்ள சில குறைகளை சுட்டி காட்டுறாரு. ஒரு எதிர்கட்சி ரோல அவர் பண்றாரு, பண்ணட்டும், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம முரளி மனோகர் ஜோஷி சொல்றாருதான் அவரும் சொல்றாரு, ஓகே. ரஞ்சித் எல்லாம் புதிய ஒரு அரசியல் பயணத்தை ஏதேனும் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கோ ஏதாவது? அதற்கான ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு அட்டவணை பிரிவு மக்கள் மத்தியோட எழுச்சி ரஞ்சித் கொடுத்திருக்காதான். எங்க அண்ணன் திருமாவளவன் இருக்காருல்ல, இருக்கிறாரு. மாயாவதி இருந்தாங்க, இவங்க சந்திரசேகர் ஆசாத், ராவன் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்காங்க, இருக்கத்தானே செய்வாங்க. மாஞ்சி இருக்கிறாரு, சிராக் பஸ்வான் இருக்கிறாரு. ஸோ அதனால ஒரு பெருத்த சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் தான் சொல்ல முடியாது இல்லையா. டாக்டர் ஐயா இருந்தாரு, வீரவன்னியர் பேரவன்னு ஜெகத் ரட்சன் மத்திய அமைச்சர் ஆனாரு. ஸோ ஒரு பெருத்த எண்ணிக்கை கொண்ட ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தலைவரோட சூழ்நிலை வராது. ரஞ்சித்தும் வரலாம், ஏன்னா ரஞ்சித்துக்கு பெரிய கைத்தட்டல்கள் இருக்குது. சரி, பட் ரஞ்சித்தும் ஒரு மனச்சாட்சியோட கால் மேல் கால் போட்டு அம்பேத்கர் இருக்கிற சிலையை ஒரு சனாதனவாதி நீங்க சொல்லக்கூடிய RSS பின்பலத்தில் வந்த மோடி தான் வச்சாரு. அதுதான் இன்னைக்கும் வடபுலத்தில் அட்டைமுறை மக்களுக்கு ஒரு பெரிய சோசியல் எலிவேஷனா இருக்குங்கிறத ரஞ்சித் தன்னுடைய சுயநலத்துக்காக தமிழ் மண்ணில் அதை மறைக்க கூடாதுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள், பார்வை. இறுதியா ஒரு கேள்வி சார். விஜய் அவர்களுடைய ஆக்டிவ் பாலிடிக்ஸ்னால நிறைய பேர் இப்போ ஆப்சென்ட் ஆன மாதிரி தெரியுது, ரொம்ப சோர்வா காணப்படுற மாதிரி தெரியுது. நாட்டை ஆண்ட 2 கட்சியிலுமே கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ணாமலை அப்பப்பதான் பேசுறாரு, சீமான் அண்ணன் அவர் போராட்டத்துக்கு அறிக்கை விடுறாரு, பெரிய அளவுக்கு அந்த கிரவுண்ட்ல வெளியே வராம கொஞ்சம் ஒரு பிரேக் மாதிரி தெரியுது. இதெல்லாம் விஜய் அரசியலினுடைய எழுச்சியால் இதெல்லாம் கொஞ்சம் சோர்வா இருக்காங்களா எல்லாருமே? ஒரு 6 மாசத்துக்கு பிறகுதான் அடுத்த கட்டம் வரும் மாதேஷ். நானே சொன்னேன் 6 மாதம் விஜய் விமர்சிக்க வேண்டியதில்லை, நானே பலமுறை சொல்லியிருக்கேன். சீமான் ஒரு 6 மாசத்துக்கு பிறகு இந்த காங்கிரஸ் கூட சேர்ந்து என்னென்ன அநீதி எல்லாம் தாவேக அரசு செய்துங்கிறத காங்கிரஸ் மையமா வச்சு ஒரு பெரிய மீட்டிங் சீமான் போடுறதா இருக்கு. அதான் எனக்கு தகவல் வருது. அது வரை வெயிட் பண்ணி காங்கிரஸ் சென்ட்ரிக்கா விஜய எதிர்க்கிறது தான் சீமானுக்கு நோக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணாமலையை பொறுத்தவரை
2031 தான் அவருக்கு களம். ம். அப்போ ப்ரோ விஜய் கூட அண்ணாமலை பண்ணுவார். ஓ. கண்டிப்பா ம். ப்ரோ விஜய் அண்ணாமலை பண்ணுவார். ம். ப்ரோ விஜய் பண்ண தானே செய்கிறாரு. அப்ப அண்ணாமலை சிஎம் வேட்பாளர் இல்ல. 31 தானே, 29க்கு மேலே தான் அந்த நிலைப்பாட்டுக்கு வருவார். ஆஹா. 29க்கு மேலே தான் அவர் சி வேட்பாளர் தான். 29க்கு மேலே தான். சரி. அடுத்து யார் இருக்கா? திமுக அன்று அதிமுக. அதிமுக வந்து இப்போ பழனி விஷயத்துல சிபிஐ விசாரணை வேணும்னு ரொம்ப தெளிவா வராரு. அவர் ஒரு இந்துக்களின் இஷ்யூவை வந்து கையில் எடுக்கிறாரு. நான் பல இஷ்யூல வந்து ஸ்கோர் பண்ண விஜய் தரப்பு ஆமினி பஸ் இது இல்லை, ஸ்கூலு அது இதெல்லாம் வரக்கூடிய இது தெளிவாக வந்து பழனி விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அந்த பின்னடைவை தனக்கு சாதகமாட்டு எடப்பாடி வந்து களத்துக்குள்ள மக்கள் பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு இந்துக்களின் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வராரு. திமுக காங்கிரஸ் துரோகத்துல இருந்து இன்னும் மீளல்ல. காங்கிரஸுக்கு எதிராக மேகதாது பிரச்சனையில் காங்கிரஸ் துரோகி, தமிழனுக்கு துரோகின்னு காங்கிரஸுக்கு துரோகத்தை விவசாயிகள் மத்தியில் எஸ்டாப்ளிஷ் பண்றதுல ஸ்டாலின் வந்து விஜய் எதிர்ப்பை விட ராகுல் எதிர்ப்புல ஸ்டாலின் ரொம்ப உறுதியா கடுமையா களமாடுறாரு. கனிமொழியும் ஜோதிமணியும் ரொம்ப அரவணைச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா அந்த போட்டோலாம்? அதெல்லாம் ஒரு வேளையில ஜோதிமணி தலைவரா வந்திருந்தாருன்னா எடப்பாடி ஏற்றிருக்க மாட்டார். காங்கிரஸ் ஆப்ஷன் இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. சரி. இது மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லும்போது காங்கிரஸ் வந்து முழுக்க விஜய் கூட தாங்கிறது தெள்ள தெளிவாக 100% உறுதியாயிடுச்சு. மாணிக் தாகூர் வராம ஜோதிமணி வந்திருந்தா நிலைமை மாறி இருக்கும். ஏன்னா ஜோதிமணி வந்து ஒரு நியாயமான ஒரு கருத்தை சொன்னார். மாணிக் தாகூரை கூட வாயை பொத்திட்டு இருக்காருன்னு சொல்லியிருப்பேன். குதிரை பேரம் பாஜக பண்ணாலும் தப்பு தான், விஜய் பண்ணாலும் தப்பு தாங்கிறத ஒரு ஆணித்தரமான கருத்தை ஜோதிமணி முன் வச்சாரு. அந்த காலகட்டம் வந்து ஜோதிமணி தலைவரான அவங்க வேற ரூட் பிடிச்சிருப்பாங்க. அது விஜய்க்கு கேண்டிடேட் ஆட்டு மாணிக் தாகூரே தலைவராயிட்டாருன்னா அது செட்டன் அந்த அலையன்ஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துக்குள்ள காங்கிரஸை பலகீனப்படுத்தணும், காங்கிரஸை தமிழ் மண்ணில் தோக்கடிக்கணுங்கிற இது வந்து இயல்பாட்டே மோடி கூட இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. துரோகத்தை சந்திச்ச மு.க. ஸ்டாலினும் மேகதாது விஷயத்துல தமிழர்கள் மத்தியில் டெல்டா அந்த காவிரி ஓடக்கூடிய பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மத்தியில் காங்கிரஸை காலி பண்ணிடுறதுல ஸ்டாலின் நிற்கிறாப்புல. ஸோ காங்கிரஸ் வந்து முத துரோகத்தாலும் தமிழினத்துக்கு பட்ட அநீதிகளாலும் திமுக, அதிமுக, நாம் தமிழர் 3 கட்சிகளாலும் பெரிய அளவு பாதிக்கப்படும் நான் உறுதியா நம்புறேன். அதன் விளைவு இதுவரை காங்கிரஸுக்கு பார்லிமெண்ட்ல கிடைச்ச அந்த வெற்றி இந்த முறை கிடைக்காது. 2029 அப்போ ஒரு பெரிய அதிசயம், ஒரு அற்புதம் எல்லாம் நிகழப்போகுது அலைன்ஸ்ல. கரெக்டா? காங்கிரஸ் தோற்கடிக்கப்படும். ரைட் சார். நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கொடுக்குறேன். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ்.